கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு மிஷனரியை வரலாற்றை நாம் பார்க்க போகிறோம். ராக்லாண்ட் என்ற மிஷனரி பார்த்திங்கன்னா சிவகாசி முழுவதுமாக கர்த்தருடைய ஒளியை ஏற்றினவராக அநேக கிராமங்களை கர்த்தருக்காக சுதந்திரித்தவராக வாழ்ந்தார். அவர் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய குடும்பம் நல்ல செல்வ செழிப்பான குடும்பம். ஆனால் அவர் பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாக தகப்பனார் மரித்து போய்விட்டார். அவர் பிறந்து ஒரு சில மாதங்களிலே தாயாரும் மரித்து போய்விட்டார்கள். குழந்தையாக இருந்த அவரை அவருடைய மாமா எடுத்து நல்ல ஒரு பக்தி உள்ளவராக வளர்த்தினார். கர்த்தருக்கு பயந்த ஒரு மகனாக வளர்த்தினார். அவர் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறவராக, மெழுகுவர்த்தியை ஏற்றிக்கொண்டு வேதத்தை தியானிக்கிறவராகவும், கர்த்தருக்காக அநேக நேரங்களிலே முழங்கால் படியிட்டு கர்த்தரோடு பேசுகிற ஒரு ஐக்கியத்திலே இவர் வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே என் மேல வச்சிருக்க உங்க திட்டம் என்னன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு அனுதினமும் அநேகருக்காக ஜெபிக்கிறவராக இருந்தார். மாணவர்கள் மத்தியிலே, திருச்சபைகளிலே அநேகருக்கு ஊழியங்களை செய்தார். அவர் மேல பார்த்தீங்கன்னா மிஷனரி அழைப்பு இருந்தது நிமித்தமாக அவருடைய ஊழியக்காரர் சபையிலே ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், யாரெல்லாம் மிஷனரியாக போக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா தன்னையே ஆண்டவருக்காக, உமக்காக நான் மிஷனரியாக போற ஆண்டவரேன்னு சொல்லி அவரை அர்ப்பணித்தவராக பார்த்தீங்கன்னா சிவகாசி பட்டணத்திற்கு அவர் வந்தார். அங்கே வந்து அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடின இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமே இல்லை. பல மூட பழக்க வழக்கங்களுக்குள்ளாக அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களை ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாகனங்களும் இல்லாத சூழ்நிலையில நடந்தே பிரயாணப்பட்டு போய் எல்லா கிராமங்களுக்குள்ளாகவும் போய் அவங்க அந்த மூட பழக்கத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்லி கர்த்தருடைய அன்பை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாதவராக அறிவித்து கொண்டே இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இப்படி பல மைல் தூரங்கள் நடந்து எல்லா கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்குள்ளாக போய் மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அன்பை அறிவித்தார். சிறு பிள்ளைகள் கூட அவர் மேல கோபப்பட்டு மண்ணை எரிந்து தூவி விடுவாங்களாம் அவர் கண்களிலே. இந்த இடத்தை விட்டு நீங்க போங்க, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்லி. ஆனாலும் அவர் பார்த்தீங்கன்னா விடா முயற்சியாக அநேக நாட்கள் உழைத்தது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் சந்திக்கப்பட்டாங்க. இவனுக்குள்ளாக அநேக நல்ல ஆகாரத்தை சாப்பிடாதனால பலவீனங்கள் ஏற்பட்டுச்சு. காச நோயினால பாதிக்கப்பட்டார். கடினமான இருமல் உண்டாச்சு. தன்னுடைய கடைசி மூச்சு வரையிலுமாக ஆண்டவருக்காகவே பிரயாசப்பட்டாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த மறிக்கிற தருவாயில கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், உங்களை அறிந்துக்கணும், இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள், மூட பழக்க வழக்கங்கள் இருந்து இவங்கெல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் பிரயாசப்பட்டாருங்க. கடுமையான பசியின் நேரத்துல பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீடுகள் பக்கமா போய் ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க நீ தீண்டத்தகாத மனிதன், உனக்கு எங்களுடைய பாத்திரத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லும் போது அவருடைய தொப்பியை கழிச்சு அவங்க கொடுக்கிற கஞ்சிகளை குடித்து கொண்டு ஊழியத்தை செய்த ஒரு நல்ல மிஷனரி தாங்க ராக்லாண்ட் என்ற மிஷனரி. அவர் எவ்வளோ ஒரு வைராக்கியமாக நம்ம தேசத்துக்கு நம்ம ஜனங்களுக்காக நம்ம கிராமத்துல ஊழியங்களை நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பாரங்கள் இருக்கா? நம்ம ஜனங்கள் இன்னும் மூட பழக்க வழக்கத்தை விட்டு மாறாதவர்களாக தவறான நம்பிக்கைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம பாரப்படுகிறோமா? அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? இதை நாம உணர்ந்தவர்களாக இப்படிப்பட்ட மிஷனரிகளை கர்த்தர் நம்ம தேசத்துக்கு அனுப்பி நம்ம தேசத்தின் ஜனங்களை ரட்சித்தாரே. அந்த மிஷனரிகளுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே நாங்களும் இப்படிப்பட்ட கிராமங்களிலே மூட பழக்க வழக்கங்களை கிடைக்கிற மக்களுக்காக பிரயாசப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நாம வளர்ந்து வருகிற சந்ததிகளுக்கு இப்படிப்பட்டதான மிஷனரிகளுடைய அன்பை நாம போதித்து வளர்க்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஒளி தீபங்களாக அவர்கள் எழும்பும்படியாக கர்த்தர் அவர்களை வழி நடத்துவார். அதனால அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக வளரும்படியாக வளர்ந்து வருகிற சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட மிஷனரிகளை நாம காண்பித்து ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக.